இன்னைக்கு Thursday தீரன் காலைல எழுந்ததும் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு அவன் படிச்சிட்டு இருந்தான். தீரனோட டாடி வந்துட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு ஒயிட் ரைஸ் மட்டும் பேக் பண்ணிட்டாங்க. தீரனுக்கு ரச சாதம் முட்டை பேக் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க அத்தை சிறுபருப்பு போட்டு சாம்பார் வச்சிருந்தாங்க. நாங்க தோசைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதும் அத்தை பூஜை சாமான்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கு ஆடி செகண்ட் வெள்ளி, அதனால நான் வீட்டை பெருக்கி துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். கோதுமை தனியா மிளகாலாம் வாங்கி வச்சிருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெயில் காஞ்சுது, அதனால மேலேயே காய வச்சுட்டு நானும் துணியெல்லாம் காய வச்சுட்டு மேலேயே இருக்கலான்னு மொட்டை மாடியிலே இருந்துட்டேன். நாங்க கோதுமை வந்துட்டு ரேஷன்ல வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணிப்போம். சப்பாத்திக்கெல்லாம் கடை மாவுலாம் வாங்க மாட்டோம். அதுக்குள்ள மதியானம் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு பொரி குழம்பு முறுக்கு முட்டை வச்சு சாப்பிட்டுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு போனதும் தீரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஹாய் சொன்னாங்க. ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆட்டோக்காரர் இடிச்சிட்டாரு. தீரனுக்கு ரைட் லெக்ல கொஞ்சம் லைட்டா அடிபட்டுருச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஆயின்மெண்ட் தடவி கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் பெயின் ஓகேவா இருக்கு சொன்னா சரி பூஸ்ட் மட்டும் குடிக்க வச்சுட்டு அவனை டியூஷன்ல கொண்டு போய் விட்டேன். டியூஷன்ல போய் பார்த்தா தீரனும் அவன் ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி டி-ஷர்ட் போட்டிருந்தாங்க. டியூஷன்ல விட்டுட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற வேலை இருந்தது. நானும் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.